உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார். இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக வெளியாகும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இதை குறித்து முன்னாள் பேராசிரியர் ஒருவர் பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஞானசேகரின் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். அதனால் மனைவியின் பெயரை சொல்லி பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அடிக்கடி வந்து செல்வார் ஞானசேகரன். அப்போது செக்யூரிட்டிகள், ஊழியர்கள், பேராசிரியர்கள், ஒரு சில மாணவிகளிடமும் ஞானசேகரன் பழகியிருக்கிறார். இதற்கிடையே பல்கலைக்கழக வளாகத்தின் இருட்டான பகுதியில் சமூக விரோதிகள் சிலர் நுழைந்து மாணவிகள் பாலியல் ரீதியாக அடிக்கடி அச்சுறுத்தி வந்தனர். அவர்களின் ஞானசேகரன் ஒருவர். அவர் பல முறை பல மாணவிகளுடன் இதுபோல அத்துமீறலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். தற்போதைய சம்பவத்தில் மாணவி தைரியமாக புகார் அளித்ததால் ஞானசேகரின் சுயரூபம் வெளியில் வந்திருக்கிறது. ஆனால் அவரால் பாதிக்கப்பட்ட இன்னும் சில மாணவிகள் அச்சத்தால் புகார் அளிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களை மிரட்டி புகார் அளிக்க விடாமல் தடுக்கும் வேலைகளில் பேராசிரியர்கள் சிலரே ஈடுபட்டு வருகிறார்கள் என்றால் அதிர்ச்சியாக. ஞானசேகரின் பின்னணி குறித்து கிடைத்த தகவல்: டிசம்பர் 23 பாதிக்கப்பட்ட மாணவியுடன் பேசிக்கொண்டிருந்த மாணவன் சில தகவல்களை கூறியிருக்கிறார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையிலும் ஞானசேகரிடம் விசாரித்துள்ளனர். அப்போது எனக்கு யூனிவர்சிட்டியிலும் வெளியிலும் நிறைய செல்வாக்கு இருக்கிறது, ஏற்கனவே பலமுறை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன், அப்போதெல்லாம் எனக்கு நெருக்கமாக அதிகாரி புள்ளிகளுக்கு போன் செய்வேன், அவர்களிடமிருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வரும், உடனே பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன கேஸை போட்டுவிட்டு என்னை விட்டு விடுவார்கள் என்று கூலாக பதிலளித்துள்ளார் ஞானசேகரன். அவரின் செல்போனை ஆய்வு செய்த போது மாணவிகள் வேறு பல பெண்களுடன் அவள் பாலியல் ரீதியாக இருக்கும் 27 வீடியோக்கள் இருந்தன. பல்கலைக்கழக வளாகம் மட்டுமல்லாமல் வெளியிலும் இதே பாணியில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். தனிமையில் இருப்பவர்கள் மிரட்டி பணம் பறித்ததும் தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தின் போது விலை உயர்ந்த சொகுசு கார் ஒன்று அண்ணா பல்கலைக்கழக வாசல் அருகே நின்றிருந்திருக்கிறது. அந்த கார் குறித்தும் விசாரித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்தவர் காவல்துறை அதிகாரி சிலரிடம் பேசினோம். சம்பவத்தன்று ஞானசேகரன் செல்போனில் பேசிய போது குறிப்பிட்டதாக சொல்லப்படும் சார் யார் என்று கண்டறிய அவரின் தொடர்புகளை விசாரித்தும் அதில் சில பேராசிரியர்கள், ஊழியர்கள், செக்யூரிட்டிகள் விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. 13 பேர் எங்களின் சந்தேக பட்டியலில் இருக்கிறார்கள். சிகிச்சையில் இருக்கும் ஞானசேகரன் மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்றனர். இதற்கிடையே இந்த வழக்கு விசாரணைக்காக ஜமால், சினேக பிரியா, பிருந்தா என 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கும் விசாரணையும் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் நீதியும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.